So hi வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புறேன். So welcome to day 34 of Big Boss and day 35 of Big Boss life. இன்னைக்கு ஷோ ஆரம்பிச்ச உடனே கமருதீன், பிரஜீன் அண்ட் பிரவீன் இந்த மூணு பேரை வந்து ஒண்ணா உட்காருங்க சொல்லி நீங்க எதுவும் பேசாதீங்க, மத்தவங்க கிட்ட கருத்தை கேட்டது உங்ககிட்ட வரேன்னு சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட வந்து கேட்டாங்க. இப்ப மூணு பேர் வந்து சண்டை போட்டாங்க. நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க, என்ன வியூ வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அதர் கண்டஸ்டன்ட் கிட்ட வந்து கேள்வியை வந்து ஷூட் அப் பண்ணாங்க. ஸோ மத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, அவங்க ஏன் இப்படி அடிச்சுக்கிட்டாங்கன்னு தெரியல, இப்படி அடிச்சுக்கிட்டா அது எல்லாருக்குமே தான் அஃபெக்ட் ஆகும், அவங்களோட லைஃப் போயிடும் சொல்லி அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா கன்சர்னோட அதர் கண்டஸ்டன்ட் லைக் கோ கண்டஸ்டன்ட்லாம் என்னதான் அவங்க ஜெயிக்கிறதுக்காக வந்திருந்தாலும் என்னதான் இண்டிவிஜுவல் கேமா இருந்தாலும் அவங்க மேல வந்து ஒரு கன்சர்ன் வந்து இருக்கு. இப்படி அடிச்சுக்கிறதுக்காக இந்த ஷோக்கு வந்து யாருமே வரல. பட் இந்த மாதிரி அடிச்சுக்கிறது பார்க்கும்போது அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு மாதிரி ஒரு பயம் வந்திருக்கு, ஃபியர் வந்திருக்கு. அவங்களாம் சொன்னாங்க கன்சர்ன் இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாது, இந்த மாதிரி ஒரு ஃபைட் நடந்து இந்த மாதிரி அடிச்சுக்கிறது, அதுவும் நேஷனல் டெலிவிஷன்ல தன்னோட லைஃபே போயிடுச்சு, ஒருத்தன் ஹீரோ ஆகணும்னு சொல்லி அவன் வந்திருக்கான், ஆனா இந்த மாதிரி வந்து பண்ணனா அப்புறம் எப்படி அவனோட லைஃப் ஆகும் சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய பேரோட கன்சர்னை வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து சரி நான் வந்து இது பிராங்க்னு சொல்லி அவர் வந்து ரிவீல் பண்ணல, என்ன நடந்ததுன்னு சொல்லி கண்டஸ்டன்ட் கிட்ட வந்து அந்த மூணு பேர் பிரஜீன், பிரவீன் அண்ட் கமருதீன் இந்த மூணு பேர் கிட்ட வந்து என்ன நடந்ததோ அதை போய் வந்து சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு பிரேக் போயிட்டாரு. ஸோ பிரேக் போன கேப்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பிராங்க்னு சொல்லி ஓப்பனா நம்ம சொல்லிட்டோம்னா எல்லாரும் வந்து நம்ம பிரிச்சு மேய்ச்சிருவாங்கன்னு சொல்லி ஒரு சாஃப்டா வந்து இது கொஞ்சமா நம்ம ஆரம்பிக்கலாம்னு சொல்லி தான் வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் வந்து எங்களோட ஆக்டிங் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணி எல்லாரும் எவ்வளவு இந்த கேரக்டர் இருக்கும்னு பார்க்கறதுக்காக ஒரு சின்னதா சோஷியல் அவேர்னஸ்க்காக நாங்க பண்ண ஒரு சின்ன டிராமா, சிம்பிளா சொல்ல போனா பிராங்க், அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு உழைப்பி ஒரு சாஃப்டா வந்து சொல்றதுக்காக ட்ரை சொன்னாரு. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா காண்ட் ஆயிட்டாங்க. கானா வினோத்லாம் வந்து பாத்தீங்கன்னா பட்டுன்னு வந்து நான் எனக்கு ரெட் கார்டு கொடுத்தாலும் பரவாயில்லடா, நான் உங்களை அடிச்சுட்டு சாவடிச்சுட்டு போறான்னு சொல்லி கோதால இறங்கி அவர் வந்து கமருதீனை போட்டு டமால் டுமின்னு அடிக்கிறாரு. கடைசியில் அவருக்கு கையில வலிக்குது, அவர் அடிச்சு அந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ராங்கா இருக்கான். என்னதான் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பிராங்கா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிராங்க் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களை வந்து பயங்கரமா பயம்படுத்துது. இப்போ நீங்க வேற மாதிரி ஒரு பிராங்க் பண்றீங்க, இட்ஸ் ஓகே. பட் ஒருத்தர் அடிக்கிறது, அவர் வந்து கீழே விழுறது, பிக் பாஸ் கிட்ட போய் சொல்றது, ரெட் கார்டு கொடுக்குற மாதிரி வர்றது, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருக்கு. சும்மா வாயால சண்டை போடுற மாதிரி நடிக்கிறது, இல்ல நான் போறேன் நான் எவிக்ஷன் ஆகிறேன்னு சொல்லி பிராங்க் பண்றது, அது எல்லாமே வந்து அக்செப்டபிள். பட் ஒருத்தனை அடிக்கணும், ஒருத்தனை அடிச்சுட்டு இது வந்து ஹவுஸையே பயன்படுத்தணும், அது அட்லீஸ்ட் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த பிராங்க் நடத்தி அது முடிச்சதுக்கு அப்புறமா இது வந்து ஒரு பிராங்க்னு சொல்லி அவங்களே வந்து அதை அக்செப்ட் பண்ணி அவங்களே வந்து அதை சொல்லி முடிச்சிருந்தா இவ்வளவு தூரம் வந்து அது வந்திருக்காது. ஒரு 5 days 6 days வரைக்கும் வந்து இந்த பிராங்கை வந்து த்ரூ அவுட்டா கேரி பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து சண்டை போட்டிருக்காங்க, இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கமருதீன் வந்து பிரவீனை போட்டு அடிச்சிருக்கான்னு சொல்லி அது பிராங்க்னு சொல்லி வீட்டுல இருக்கவங்க யாருக்கும் தெரியாம அவங்க வந்து மறைச்சு அது வீக்கெண்ட் எபிசோட் வரைக்கும் வந்து கொண்டு வந்தது. அது கொஞ்சம் ஓவரா இருக்கு. அங்க அடிச்சது அங்க பண்ணது வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து சொல்லி முடிச்சிருக்கலாம், அங்கேயே வந்து இது ஒரு பிராங்க் சும்மா தான் பண்ணணும்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். அவ்வளவு தூரம் கேரி ஃபார்வர்ட் பண்ணி அவ்வளவு தூரம் வந்து கொண்டு போனது கொஞ்சம் பேடா இருந்துச்சு. எனக்கு அது சரி வரல. நீங்க பிராங்க் பண்ணுங்க, இந்த விஷயத்தையே நீங்க பிராங்க் பண்ணிட்டீங்க, பட் அங்கேயே அது அடிச்சு முடிச்சிருக்க வருமா, கன்ஃபெஷனுக்குள்ள போயிட்டு வந்திருக்க வருமா, ஏன்னா எல்லாரும் பயந்துட்டீங்களா ஜஸ்ட் பிராங்க்னு சொல்லி ஜேகே அந்த மாதிரி வந்து ஜஸ்ட் ஜோக்கிங் சொல்லி இருக்கலாம். அது கொஞ்சம் ஃபன்னா முடிச்சிருக்கும். அப்பவே வந்து ஒரு சில கண்டஸ்டன்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா ஒரு வாரம் வரைக்கும் அந்த ஹோல்ட் பண்ணி வீக்கெண்ட் எபிசோட்ல சரி நான் வந்து அட்ரஸ் பண்ற அளவுக்கு இவ்வளவு தூரம் அவங்க கொண்டு போனது தான் எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து பிடிக்கல. மற்றபடி பிராங்க் பண்ணலாம், எல்லாமே ஒரு கண்டென்ட் தான், எல்லாமே ஒரு ஷோ தான். 24 hours வந்து நம்ம டெலிகாஸ்ட் பண்றோம். இது வந்து ஒரு கண்டென்ட் ஷோ தான், எல்லாமே ஒரு கண்டென்ட் தான். பிக் பாஸ்ங்கிறது 24/7 வந்து பாத்தீங்கன்னா நம்மள லைவ்ல வந்து பார்த்துன்னு இருக்காங்க. ஸோ அவங்களை என்டர்டெயின் பண்றதுக்கு நம்ம சில விஷயங்கள் பண்ணலாம், ஓகே ஃபைன். பிராங்க் கூட பண்ணலாம், ஓகே ஃபைன். பட் அது எது பண்றோம், எவ்வளவு நேரம் பண்றோம், எப்படி பண்றோம்னு சொல்லி ஒன்று இருக்கு. அவங்க பண்ணது ரொம்பவே எக்ஸ்ட்ரீமா வந்து ஒருத்தனை போட்டு அடிச்சு அவன் கீழே விழுந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1 week வரைக்கும் 4-5 days வரைக்கும் வீக்கெண்ட் எபிசோட் வரைக்கும் அது வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணது, அது ஹவுஸ்மேட் கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் டூ மச்சா இருந்துச்சு. அது மட்டும் தான் இந்த பிராங்க்ல சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து பயந்தது, இது பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒண்ணு யோசிச்சா திவாகர் வேற ஒன்னு யோசிச்சு பாரு தெரியுமா, அதே மாதிரி தான் திவாகர் வந்து இந்த ஷோல வந்து அவங்க 2 பேரும் உண்மையிலேயே அடிச்சிருக்காங்க, ஷோட பேரு கெட்டு போயிடும் சொல்லி தான் இது ஒரு பிராங்க்னு சொல்லி முடிக்க சொல்றாங்க. ஸோ அவங்க உள்ள கூட்டிட்டு போய் பேசினாங்க பாத்தீங்களா, இது ஒரு பிராங்க்னு சொல்லி முடிங்கன்னு சொல்லி பிக் பாஸோட பேரை காப்பாத்துறதுக்காக ஷோ ரன் ஆகிறதுக்காக இந்த மாதிரி வந்து பண்றாங்கன்னு சொல்லி வேற ஒரு டைனாமிக்ல யோசிச்சு திவாகர் வந்து சொல்லியிருக்காரு. சீரியஸா சொல்லணும்னா பிக் பாஸ் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பிக் பாஸ் என்ன இருக்கோ அது வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் அது வந்து வைலன்ஸ் மாறி போகுது, வைலன்ஸா நடக்குது, ஒருத்தங்க வந்து தன்னோட உயிரை எடுத்துக்கிறதுக்காக கையில அறுத்துலாம் இருக்காங்க இந்த பிக் பாஸ்ல, அப்போ பார்த்துட்டு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ டீம் தான் வந்து அதை கூட்டிட்டு போனாங்க. ஒருத்தங்களை வந்து செல்ஃப் ஹர்ட் பண்ணும்போது இல்ல மத்தவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி வரும்போது லைக் சீசன் தப்பு இல்லைன்னா சீசன் 5ல வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் இருந்தாங்க. சீசன் 5ல 1 week வரைக்கும் இருந்தாங்க. அவங்களுக்கும் தாமரை
நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சு. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஷோ குவிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். நீங்க அதுக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சீசன் 5ல வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. அப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு டீம் எல்லாரும் வந்து ஹவுஸ்குள்ள வந்துட்டு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸை விட்டு கூட்டிட்டு போனாங்க. ஸோ லேக் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வச்சு நான் இது சொல்றேன். ஸோ இது வந்து வீட்டை விட்டு அவங்க எவிக்ட் பண்ணாங்க. ஸோ வீட்டில் யாராவது செல்ஃப் ஹார்ம் பண்ணாலும் சரி, இல்ல மற்றவங்களை யாராவது வந்து ஹார்ம் பண்ண நினைச்சாலும் சரி, டீம் வந்து உள்ள வந்து அவங்களை வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 24/7 டீம் வந்து ரெடியா இருப்பாங்க. பிக் பாஸ் வந்து நீங்க நம்ம வெளியே பாக்குறோம், வெறும் வந்து ஒரு 10 பேர் 20 பேர் வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க, அதுதான் கேம், அவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். பட் இந்த பிக் பாஸ்க்குள்ள அது ரன் ஆகுறதுக்கு ஒரு நாளைக்கு 500 பேர் டே அண்ட் நைட் பார்க்காம ஒர்க் பண்ணுவாங்க. எடிட்டர்ஸ் ஒரு 50 பேர் இருப்பாங்க, கேமராமேன்ஸ் ஒரு 100 பேர் இருப்பாங்க, அப்புறம் அங்க இருக்கிற பவுன்சர்ஸ், ப்ரொடக்ஷன் மேனேஜர், கண்டென்ட் ரைட்டரு, டைரக்டர்ஸ் ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஸோ டோட்டலா ஒரு 500 பேருக்கு மேல வந்து இதுல ஒர்க் பண்றாங்க. ஸோ யாராவது ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாலே அதை வந்து தூக்கிடுவாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இது ஒரு பிராங்க்னு சொல்லி நம்ம முன்னாடியே கெஸ் பண்ணிருக்கலாம். சபரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கெஸ் பண்ணிட்டாரு. சபரி வந்து ஒரு அறிவான ஆள் தாங்க, அவருக்கு எல்லாமே தெரியுது. ஈவன் சாண்ட்ரா அண்ட் பிரஜின் ஒரு சீக்ரெட் டாஸ்க் பண்றாங்க கூட அவங்க சபரிக்கு தெரியுது. ஆனா அதுக்கு ரியாக்ட் பண்ணி அது கவுண்டர் கொடுக்குற மாதிரி சபரி ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாரு, தெரியாத மாதிரியே இருக்காரு. அதுதான் ஒரு மிகப்பெரிய மைனஸா நான் பாக்குறேன். அவர் கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும். பிக் பாஸ் பாக்குறவங்களுக்கு இல்ல புதுசா பாக்குறவங்களுக்கு சொல்றேன், பிக் பாஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபான பிளேஸ். அங்க யாராலையும் செல்ஃப் ஹார்மும் பண்ண முடியாது, மத்தவங்கள ஹார்மும் பண்ண முடியாது. அப்படி யாராவது பண்ணணும்னு நினைச்சா டீம் வந்து உள்ள வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு செக்யூரான பிளேஸ் அது. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து நம்ம போகலாம். வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ட் வந்து உள்ள வரும்போது ஒரு வேற மாதிரி வந்து பேசுறாங்க. நான் வந்து பிணைல் போட்டு கழுவிடுவேன், மற்றவங்களாம் நான் காலி பண்ணிடுவேன், அந்த மாதிரி வந்து பேசினாங்க. இப்போ உள்ள வந்து அவங்க என்ன பிளே பண்ணாங்க, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஓல்டு கண்டெஸ்டன்ட் கிட்ட வந்து சரி நான் வந்து கேட்கிறாரு. ஒருத்தரும் ஏஞ்சி அவங்களுக்குள்ள இருந்த அந்த அந்த கிரட்ஜ் இருக்கு பாத்தீங்களா, எப்படா இது கேட்பீங்க, எப்படா நான் சொல்வேன்னு சொல்லி சொன்ன மாதிரி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சும்மா வைல்ட் கார்டை கிளி 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 கிளின்னு சொல்லி கிழிச்சாங்க. உண்மையிலேயே நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் அவங்க கிழிச்சது. சுபிக்ஷா வந்து ஒரு நல்ல பாயிண்ட் வந்து சொன்னாங்க, எல்லாரும் வந்து இண்டிவிஜுவல் கேம் ஆடுறதுக்கு தான் வந்திருக்கும். பட் ஆனா பிரஜனும் சரி சாண்ட்ராவும் சரி, யாருக்காவது ஏதாவது பிரச்சனை 2 பேரும் வந்து நிக்கிறாங்க, நான் வந்து போய் பேசணும்னா 2 பேரும் சமாளிக்க வேண்டியதா இருக்கும்னு சொல்லி அவங்க வந்து சொன்னது பாயிண்ட் வந்து கரெக்ட். இங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தனித்தனியா விளையாட முடியாது. அவங்களே நினைச்சாலும் அது முடியாது. அவங்க கப்புள்ஸா உள்ள வந்திருக்காங்க, அவங்க கப்புள்ஸா தான் பிளே பண்ணுவாங்க. அவங்களோட லைஃப் வந்து பாண்ட் இருக்கு, ஒரு 20 இயர்ஸ் ஒரு பாண்ட் இருக்கு. இந்த கேமுக்காக 90 டேஸ்க்காக அந்த பாண்ட்லாம் வந்து போகவே போகாது. என்னதான் வந்து கண்டெஸ்டன்ட் சாண்ட்ரா, கண்டெஸ்டன்ட் பிரஜின், கண்டெஸ்டன்ட் பிரஜின் சொல்லி என்னதான் அவங்க பேசிக்கிட்டாலும், என்னதான் அவங்க வந்து பண்ணாலும், நான் இண்டிவிஜுவலா தான் ஆடுறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னாலும் அவங்க இந்த சீசன்ல இண்டிவிஜுவலா இருக்கவே முடியாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் 2 பேர்ல ஒருத்தர் யாராவது இந்த வாரம் வரப்போற வாரத்துல எவிக்ட் ஆகுற வரைக்கும், அவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 பேருமே ஜோடியா சேர்ந்து தான் ஆடுவாங்க, ஜோடியா சேர்ந்து தான் பிளே பண்ணுவாங்க, ஜோடியா சேர்ந்து தான் ஒருத்தங்களை டார்கெட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. யாராவது சாண்ட்ரா கூட வந்து மோதணும்னா, சாண்ட்ரா கூட ஒரு கான்ஃபிளிக்ட் வருதுன்னா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா வந்து பிரஜின் வந்து நின்னுறாரு, ஒரு பாடி கார்டு மாதிரி நின்னுறாரு. அப்படி இருக்கும்போது எப்படிங்க ஒருத்தர் கிட்ட போய் அப்ரோச் பண்ண முடியும், எப்படிங்க ஒருத்தர் போய் பேச முடியும்? 1-on-1 ஓகே, 1-on-2னா அது எப்படி சரியா வரும்? எனக்கு இது ஃபேராவே இல்லை. சரி நான் வந்து ரொம்ப சாஃப்டா, ரொம்ப இதுவா என்ன பண்றீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சாஃப்டா, ரொம்ப டெலிகேட்டா இங்க வரும்போது நீங்க என்ன சொன்னீங்க பிரஜின் சாண்ட்ரா, இண்டிவிஜுவலா விளையாடுறதுதான் சொன்னீங்க, உள்ள போய் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி, குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லி அமுச்சு விடுறாரு. ஏன்னா தோஸ்ட் இல்ல, ஃப்ரெண்ட் இல்ல, வாலிப நண்பர் இல்ல, ரொம்ப வருஷமா தெரியும்ல, அதனால அந்த சாஃப்ட் கார்னர் இருக்க தானே செய்யும். ஆமா தானே அது ஒன்று போச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திவ்யாக்கும் எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் ரோஸ்ட். துஷார் வந்து பாத்தீங்கன்னா திவ்யா மேல வந்து நிறைய அலிகேஷன் வந்து வைக்கிறா. அது வந்து நியாயமான அலிகேஷன், தப்பான அலிகேஷன் வைக்கல, நியாயமான அலிகேஷன். ஒருத்தங்க வந்து தலைக்கிட்ட நம்ம வந்து நம்மளோட பிரச்சனையை வந்து சொல்றோம்னா அந்த இடத்துல அந்த கேப்டனா அந்த பிரச்சனையை வந்து கேட்கணும். இது கேட்க மாட்டேன், நான் முடியாதுன்னு சொன்னா நீ கேப்டனா இருக்க தகுதியே இல்லை, என்னால கேப்டன் இருக்க முடியும்னு சொல்லி பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஒரு கண்டெஸ்டன்ட், ஒரு கோ கண்டெஸ்டன்ட் வந்து உங்ககிட்ட வந்து சொல்றாங்க, எனக்கு இது பிரச்சனை இருக்கு, இது நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு காதை கொடுத்து கேட்க வேண்டிய பொறுப்பு கேப்டன் கிட்ட இருக்கு. நீங்க திவ்யா கண்டெஸ்டன்டா கேட்க தேவையில்லை. நான் உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லி நான் கேட்க போறதும் இல்லை, ஏன்னா நீங்க கேட்கவும் மாட்டீங்கன்னு தெரியும். பட் ஒரு தலையா இருக்கும்போது, ஒரு கேப்டனா இருக்கும்போது எல்லாரோட பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கறவங்க தான் உண்மையான கேப்டன். பட் திவ்யா இந்த இடத்துல வந்து ஒரு கேப்டனா, ஒரு நல்ல கேப்டன்லாம் கிடையாது, ஒரு கேப்டனா ஒரு தலையா இருக்கிறது தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு கேப்டனா ஒரு தலையா வந்து திவ்யா வந்து நடந்துக்கவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் அவங்க இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரி நான் வந்து இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் வந்து திவ்யாவுக்கு பண்ணியிருக்கலாம். ரொம்பவே சாஃப்டா, ரொம்ப தொடாம என்ன பண்றீங்க
பண்றீங்க ஏது பண்றீங்க நான் அவங்க இதெல்லாம் பேசுறேன். அவங்க வந்து இதுவே வந்து கம்ருதீன் மட்டும் இந்த இடத்துல வந்து திவ்யா பிளேஸ்ல வந்து கம்ருதீன் இருந்திருந்தாருன்னா அவரை வந்து ரோஸ்ட் பண்ணி தள்ளி இருப்பாரு. பேசவே விட முடியலங்க. கம்ருதீன் வந்து நல்லா பேசினாரு, பேச ட்ரை பண்ண நல்லா பேசி இருந்தாரு. ஆனா அவரை பேசவே விடல. மத்தவங்க கிட்ட போயிட்டு வந்தாங்க. சரி தானே வந்து டாபிக் மாறி போயிட்டு திவ்யா பக்கம் வரும். ஸோ திவ்யாவை வந்து இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிருக்கலாம். இந்த 1 வீக் முன்னாடி வந்து எல்லாருக்கும் நான் டிசிப்ளின் சொல்லி கொடுக்க போறேன், எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பேச கற்றுக் கொடுக்க போறேன், ஆர்குமெண்ட் வந்து நான் நல்லா வச்சுப்பேன், அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லி நிறைய வாழைப்பழம் மாதிரி பேசினாங்க. ஆனா உள்ள வந்து அவங்களே டிசிப்ளினா இருக்காங்களா, அவங்களே சொல்றது கேட்கறாங்களா, கத்தாம பேசுறாங்களா, இது எல்லாமே அவங்களே பண்ணாங்க. சொன்ன அவங்களே பண்ணாங்க. லிட்டரலி சேது நான் வந்து திவ்யா கிட்ட கேள்வி கேட்கறாங்க, திவ்யா வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும், அதுக்கு ஆன்சர் கொடுக்கணும். என்ன கேட்கறீங்க இல்ல சார் நான் அது யோசிச்சு இருந்தேன். இதுதான் டிசிப்ளினா திவ்யா? இந்த டிசிப்ளினை தான் கண்டஸ்டன்ட் கத்து கொடுக்கறதுக்காக நீங்க உள்ள வந்திருக்கீங்களா? தெரியல. வாட் ஆர் டிசிப்ளின்? உங்கள மாதிரி டிசிப்ளின் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். வாட் ஆர் டிசிப்ளின் கைஸ், வாட் ஆர் டிசிப்ளின். பெரிய கிளாப்ஸ் ஃபார் திவ்யா. பட் ஆனா சேதுனா இன்னும் கொஞ்சம் அவர் திவ்யா வந்து ரோஸ்ட் பண்ணிருக்கலாம். பத்தல, நான் சுத்தமா பத்தல. ஏதோ தொட்டுன்னு தொடாம லைட்டா சாஃப்டா வந்து ரோஸ்ட் பண்ண மாதிரி இருக்கு. அவங்க பண்ணதுக்கு, அவங்க கத்துனதுக்கு, அவங்க பேசினதுக்கு இன்னும் கொஞ்சம் ரோஸ்டும் பண்ணிருக்கலாம். டிசர்விங். இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் வந்து திவ்யா டிசர்வ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே கொஞ்சம் சாஃப்ட் ரோஸ்ட் வந்து ரோஸ்ட் கூட இல்ல, அட்வைஸ் வந்து எஃப்ஜேக்கு வந்து சொன்னாங்க. எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து 5 வாரம் ஆகுது. 5 வாரத்துல 3 வாரம் எஃப்ஜே பக்கமே போல. எஃப்ஜேங்கிற பேரே வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல அவர் எடுக்கல. அதுக்கு அவன் அந்த வாரம்லாம் என்னென்ன ஆட்டம் போட்டான்னு சொல்லி நம்ம அதை பார்த்துருக்கோம். இந்த வாரமும் ஆட்டம் போட்டான். இந்த வாரமும் வந்து பாத்தீங்கன்னா அவர் திவாகர் கண்டிப்பா அவரோட ஒரு டபுள் வைஸ் பெரியவரா இருப்பாரு. அவர் படிப்புக்கு மரியாதை இல்ல, அவர் ஆளுக்கு மரியாதை இல்ல. டேய் இங்க வாடா, டேய் குண்டாலாம் சொல்ல சொல்றேன். டேய் இங்க வாடா, டேய் ஏதோ சின்ன குழந்தை கிட்ட வாடா டேய் போடா டேய் ஏதோ சக வயசு இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட பேசுற மாதிரி வந்து எஃப்ஜே வந்து ட்ரிகர் பண்றான். அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அக்லியா இருக்கு. ஒருத்தர் தன்னோட வந்து கொஞ்சம் வயசானவரா இருக்காரு, மூத்தவரா இருக்காரு, அவர்கிட்ட உங்களுக்கு கான்ஃபிளிக்ட் ஏற்படுதுன்னா கூட நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, வாங்க போங்கன்னு சொல்லி அதை மெயின்டைன் பண்றது வந்து நாகரிகம். அந்த நாகரிகம்ங்கிற ஒரு வேர்டுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாத ஒரு ஆளா தான் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே இருக்காரு. எப்படி ஒருத்தரை கிட்ட பேசணும், எஃப்ஜே விட வயசு அதிகமா இருக்கிற ஒருத்தரை எப்படி அட்ரஸ் பண்ணணும், அவர் கூட கான்ஃபிளிக்ட் வந்தா எப்படி பேசணும், ஏதோ சக வயசுல இருக்கிற ஒரு பையன் கிட்ட பேசுற மாதிரி பேசுறதுலாம் ரொம்ப டர்ட்டியா இருக்கு, கேவலமா இருக்கு. கேரக்டரை பத்தி பேச எஃப்ஜேக்கு ரொம்ப கோவமா இருக்கு. நீ மத்தவங்களை எப்படி நடத்துற, உன்னோட வயசானவங்களை எப்படி நீ பேசுறன்னு சொல்லி பேசுறது பார்த்தாலே தெரியுது நீ எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னு சொல்லி. நம்ம மத்தவங்களை எப்படி மதிக்கிறோம், அப்போதான் மத்தவங்க வந்து நம்மளை எப்படி மதிப்பாங்கன்னு சொல்லி ஒரு ரேஷியோ வரும். கமல் சார்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாராவது வந்து இந்த மாதிரி பேசிட்டாங்கன்னா வாடா போடான்னு சொல்லி ஒருமையில பேசிட்டாங்கன்னா, அதுவும் வயசானவங்களை வந்து பேசினாங்கன்னா அவர் வந்து அப்படியே வந்து செஞ்சு விட்டுருவாரு. அவர் வந்து அவங்களோட சின்னவங்களா இருக்கிறவங்களுக்கு கூட மரியாதையா வந்து பேசுவாரு. அப்படிதான் அந்த ஷோ வந்து 7 சீசனை வந்து கொண்டு போயிட்டு இருந்தாரு. அந்த மரியாதை, அந்த ரேஞ்ச் பிளேஸ் வந்து அவர் வந்து எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்கவே இல்லை. அந்த மரியாதை பேசி பழகுங்க, ஒருமையில பேசாதீங்க, வாடா போடான்னு பேசாதீங்கன்னு சொல்லி அது அப்படியே இருந்துச்சு. பட் 2 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப மோசமா போயிடுச்சு. அதுவும் இந்த வருஷம்லாம் எஃப்ஜே பண்றதெல்லாம் பார்க்கும்போது இரிட்டேட்டிங் டு த கோர். கமல் சார்லாம் இருந்தாருன்னா அவருக்கு ஒரு எல்லோ கார்டாச்சும் வந்து எஃப்ஜே கொடுத்துருப்பாரு. ஆனா சேதுனா அவர் அட்ரஸ் கூட பண்ண மாட்டேங்கிறாரு. நல்ல வேலை இன்னைக்காச்சும் வந்து ஒரு சாஃப்ட் அட்வைஸ் ஆச்சு பண்ணாரு, ரோஸ்ட் பண்ணல, ஆனா ஒரு அட்வைஸ் ஆச்சு பண்ணாரு. திருப்பி வாரம் இதே பேசினா போர் அடிக்கும், நல்லா இல்ல, இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஏதாச்சும் ரெட் கார்டு கொடுங்க, இல்ல அட்லீஸ்ட் எல்லோ கார்டாச்சும் கொடுங்க, அப்பதான் அவன் பண்ணாம இருப்பான். இல்லனா இதே தான் அவன் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பான். மிஸ்டேதுனா இதே தான் அவன் பண்ணிருப்பான். அவனுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் நல்லா இருக்கும். பட் எனிவேஸ் அது கொடுப்பாங்களா இல்லன்னு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு இத்தனை வாரத்துக்கு அப்புறம் சின்னதா ஒரு அட்ரஸ் ஆச்சு வந்து பண்ணாரு எஃப்ஜே. அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கமருதீனை வந்து பேசுங்கன்னு சொல்லி பேசிட்டு கமருதீன் பேச வராரு. பட் ஆனா அவர் பாட்டுன்னு பேசின்னு இருக்காரு. அங்கிருந்து வியானாக்கு போறாரு, அங்கிருந்து பாருக்கு போறாரு, அங்கிருந்து திவ்யாக்கு வராரு. பேசுங்க கமருதீன், நீங்க முடிங்க. அங்கிருந்து வந்து பேசும்போது ஆடியன்ஸை பார்த்து சிரிக்கிறாரு. எனக்கு புரியல, இதுவே வந்து ஏன் நீங்க திவ்யா பேசும்போது பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன் இதே நீங்க எஃப்ஜே பேசும்போது பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன் இதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சபரி பேசும்போதோ இல்ல பிரஜின் பேசும்போதோ வேற யாராவது பேசும்போது ஏன் நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன் கமருதீன் பேசும்போது மட்டும் நீங்க வந்து இவ்ளோ ஆக்ஷன் பண்றீங்க, இவ்ளோ விஷயம் வந்து கமருதீனுக்கு பண்றீங்க. அவருக்கு பேச வரல, நான் ஒத்துக்கிறேன். அவரே கஷ்டப்பட்டு எப்படியோ பேச ட்ரை பண்றாரு, ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ண வராரு, அதை ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா ட்ரை பண்றவரை கூட நீங்க வந்து அதை ஆஃப் பண்ணி அதை வந்து பேச விடாம பண்ணி அவரோட கான்ஃபிடன்ஸை வந்து நீங்க உடைக்கிறீங்க. லாஸ்ட் சீசன் அருண் பிரசாத்ங்கிற ஒருத்தரை நல்லா பிளே பண்ணிட்டு வந்தாரு, அவரோட கான்ஃபிடன்ஸை உடைச்சு அவரை ரோஸ் பண்ணி அவர் கேமே காலி பண்ணீங்க. அதே மாதிரி தான் இந்த வாட்டி கமருதீனுக்கு வந்து சரி நான் பண்ற மாதிரி எனக்கு லைட்டா வந்து தோணுது. எல்லாரும் பேசும்போது சைலண்டா இருந்தீங்க, எல்லாரும் பேசும்போது இந்த மாதிரி வந்து இன்டரப்ட் பண்ணல, இந்த மாதிரி வந்து அவாய்ட் பண்ணல, இந்த மாதிரி வந்து போயிட்டு வரல. ஆனா கமருதீன் பேச வரும்போது ஒரு ஃப்ளோல வந்து அவர் போயிட்டு இருக்காரு. அந்த ஃப்ளோல பேசும்போது அந்த நான் என்ன 6 வாட்டி வந்து இன்டரப்ட் பண்ணிருக்காரு. 6 வாட்டி ஃபர்ஸ்ட் வந்து கமருதீன் வந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி திவ்யா இந்த மாதிரி பண்ணாங்க. கமருதீன் ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் சுவாரஸ்யமா பேசி பழகுங்க. ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரஜின் அண்ட் சாண்ட்ரா வந்து
வந்து ஒரு குரூப்பான கேம். கெமி என்ன பண்றீங்க? பாரு 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 கிட்ட நீங்க சொல்லணும் இதெல்லாம். பாரு உங்களை நீங்க இருக்கும்போதே நீங்க சொல்லுங்க கமருதீன். இல்ல சார் நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா அரோரா நீங்க இங்க தான் இருக்கீங்களா? நான் பார்க்கவே இல்லை உங்களை. சாரி கமருதீன் நீங்க பேசுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா ஆடியன்ஸ் ஏன் கமருதீன் அவர் வந்து உங்களை என்ன பண்ணாரு? அவர் பேசும்போது மட்டும் இவ்வளோ இன்ட்ராப்ஷன் இவ்வளோ இன்ட்ராப்ட் பண்றீங்க. அவருக்கு பேச தெரியல. ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து பேச தெரியல, நான் அக்செப்ட் பண்றேன். பேச தெரியாத அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்து அவங்கள வந்து பேச வைக்கிறது தான் ஒரு ஹோஸ்டோட வேலை. நான் உங்க வேலையில கொடுக்க வரல, தயவு செஞ்சு என்னைய வந்து பிடிச்சி திட்டாதீங்க. நான் சொல்றேன், ஹோஸ்டா இருந்துட்டு ஒருத்தங்களுக்கு வந்து ஸ்பேஸ் நீங்க கொடுக்கணும். அவர் வந்து பேச வரல, பேச தெரியல, அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்ட்ராப்ட் பண்ணி கமருதீன்ங்கிற ஒரு கண்டஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவரை கலாய்க்கிறதுல கலாய்ங்க, அது ஓகே, ஐ எம் அக்செப்டட், ஐ எம் ஹாப்பி. கலாய்ங்க, ஃபன் பண்ணுங்க, அது வந்து ஒரு ஃபன் மூமெண்டா கொண்டு வாங்க, ஓகே. அவர் வந்து ஒரு விஷயத்தை சீரியஸான ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காரு, சீரியஸான ஒரு விஷயத்தை அவர் வந்து சொல்றதுக்கு கன்வே பண்றது ட்ரை பண்ணிருக்காரு. அப்படி பண்ற நேரத்துலலாம் வந்து நீங்க இன்ட்ரோப் பண்ணி அவரை கலாய்க்கிறது வந்து எப்படி இருக்கு? நீங்க பேசும்போது இல்ல கண்டஸ்டன்ட் வந்து யாராவது நீங்க ஒருத்தர் கூட டிஸ்கஸ் பண்ணிருக்கும் போது கண்டஸ்டன்ட் சும்மா ரியாக்ஷன் பண்ணி சிரிச்சாலே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சீரியஸான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி சிரிச்சா என்ன அர்த்தம் பாரு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது இல்லையா? எஃப்ஜே பத்தி கேட்கறது இல்லையா? இப்போ சீரியஸா ஒரு விஷயத்தை வந்து கமருதீன் வந்து உங்ககிட்ட கன்வே பண்றதுக்காக ட்ரை பண்றாரு. அந்த ட்ரை பண்ணும்போது கூட வந்து நீங்க வந்து இன்டரப்ட் பண்ணி அவரை வந்து ஃபன் பண்ணி அவரை கலாச்சி அவர் பேச விடாம இன்டரப்ட் பண்ணி நீங்க பண்றது நல்லா இருக்கா சேதுனா? சீரியஸ்லி நான் கேட்கிறேன். இது ஏன் திவ்யா பண்ணும்போதோ பாரு பண்ணும்போதோ இல்ல சுபிக்ஷா பண்ணும்போதோ சபரி பண்ணும்போது இந்த மாதிரி இன்டரப்ட் நீங்க பண்றது கிடையாது. ஏன்னா அவங்களாம் வந்து நல்ல ஃப்ளோல வந்து பேசுறவங்க. இவரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேசுறாருன்னா இவங்க கமருதீனுக்கு வந்து நீங்க ஸ்பேஸ் கொடுக்கணும். அந்த ஸ்பேஸ் கொடுக்காம அந்த ஸ்பேஸை வந்து நீங்க எடுத்துக்கிட்டு அவரை வந்து கலாய்க்கிறது, அவரை வந்து இன்டரப்ட் பண்றது, அவர் கொஞ்சம் நெஞ்சம் பேச விட வார்த்தைகளே வந்து பேச விடாம நீங்க தடுக்கிறது, அது வந்து ஆக்சுவலி ரொம்பவே பேடா இருக்கு. கமருதீன் இதை முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரஜீன் பக்கம் வந்து வந்தாரு. நான் ஒத்துக்கிறையா சேது, நான் வந்து ஒரு ஃபெமினிஸ்டியா, நான் ஒத்துக்கிறையா. இப்போ நான் ஆக்சுவலி நான் வந்து இது முன்னாடியே சொன்னேன், முன்னாடி லைவ்லயே சொன்னேன். திவாகரை வந்து பாத்தீங்கன்னா நேருக்கு நேரா பேசணும், அதுதான் ஆன்மீக அழகு சொல்லி துறப்பத்தை காமிச்சு பேசினாரு. இது மட்டும் சேது நான் கேட்கலன்னு நான் காண்டாயிடுவேன். ஏன்னா 7th டேலயே வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் காந்தி வந்து நான் பெண்களுக்கு கான்ஃபிடன்ஸ் சொல்லி கொடுத்தேன், குறிப்பா பெண்களுக்கு கான்ஃபிடன்ஸ் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லி சொன்னதுக்கே குறிப்பா பெண்களுக்குன்னு சொல்லி பிடிச்சிட்டு என்ன மனநிலையில வந்து நீங்க இது சொன்னீங்க பிரவீன் சார்? என்ன மனநிலையில வந்து குறிப்பா பெண்களுக்கு இங்க இருக்க பெண்கள் கிட்ட நான் கேட்க ஆசைப்படுறேன். அது குறிப்பா பெண்களுக்குன்னு சொல்றாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் கான்ஃபிடன்ஸ் தானே பெண்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னு சொன்னாரு, இதுல என்ன தப்பான வேர்டு இருக்கு? பட் அது என்ன குறிப்பா பெண்களுக்கு? அதுக்கே இவ்வளவு பிடிச்ச சேதுனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆண்மைக்கு அழகு, லைக் நேருக்கு நேரம் பேசணும், அதுதான் ஆண்மைக்கு அழகுன்னு சொல்லி பேசின அவரோட ஃப்ரெண்டு பிரஜின்கிறது அவரோட ஃப்ரெண்ட் இல்ல. சோ அவர் ஃப்ரெண்டு வந்து இப்படி பேசியிருக்காரு. சேது நான் கேட்பாரா கேட்க மாட்டாருன்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. கேட்டாரு, ரொம்பவே சாஃப்டா பட்டும் படாம தொட்டும் தொடாம அப்படி வந்து கேட்டு முடிச்சுட்டு பிரஜின் இனிமே அப்படி பண்ணாதீங்க பிரஜின், இண்டிவிஜுவலா ஆடுங்க பிரஜின், சாண்ட்ரா பிரஜின் ரெண்டு பேரும் கொஞ்சம் இண்டிவிஜுவலா ஆடுங்க. நான் நீங்க வரும்போது என்ன சொன்னீங்க, ரெண்டு பேரும் இண்டிவிஜுவல் ஆடுறதாக வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ ஏங்க ரெண்டு பேரும் வந்து ஜோடி சேர்ந்து ஆடுறீங்க, கொஞ்சம் இண்டிவிஜுவலா ஆடுங்க. அப்புறம் நீங்க சொன்ன வார்த்தை வந்து தவறா இருக்கு. நேருக்கு நேரா பேசுறது தைரியம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது பொதுவானது, ஆண்களுக்கு மட்டும் கிடையாது. இந்த வார்த்தை வந்து கொஞ்சம் மாத்திக்கும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஜென்டலா சாஃப்டா வந்து சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த வார்த்தையை மட்டும் கமருதீன் இல்ல பாரு இல்ல வேற யாராவது சொல்லி இருக்கட்டுமே, இல்ல கமருதீனே இந்த வார்த்தையை வந்து சொல்லி இருக்கட்டுமே, சேதுனா எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாரு? இல்ல கமருதீன் என்ன மனநிலையில இந்த வார்த்தையை வந்து உங்களுக்கு சொல்ல தோணுச்சு? இல்ல நீங்க எப்படி நீங்க இந்த வார்த்தையை சொல்லலாம்? தைரியங்கிறது இல்ல நான் உங்ககிட்ட பேசல கமருதீன், சும்மா இருங்க, நான் பேசல உங்ககிட்ட, நான் பேசுறேன் கேளுங்க, நான் பேசுற நிலைமையில இல்ல, பேச வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல, கேளுங்க. நீங்க என்ன மனநிலையில வந்து அது என்ன வார்த்தை? அது ஏன் பெண்களுக்கு வந்து தைரியமே இருக்காதா? ஆண்களுக்கு மட்டும் சுத்தமான தைரியமா இது? எப்படி நீங்க ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல சொல்லலாம் நேருக்கு நேரா பேசணும், அதுதான் ஆண்மைக்கு அழகுன்னு சொல்லி எப்படி நீங்க சொல்ல கமருதீன்? இல்ல உங்ககிட்ட நான் பேச வரல கமருதீன், நீங்க பேசாதீங்க, நான் சொல்றது கேளுங்க, நான் பேசுற விஷயத்துல வரல, உங்க யார்கிட்ட நான் பேசுற விஷயத்துல வரல. இந்த மாதிரி ஒரு கண்டெஸ்டன்ட் சொல்லும்போது நீங்க எல்லாம் ஏன் வாயை மூடிட்டு சும்மா இருந்தீங்கன்னா எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கமருதீன் சொன்னா சேது நான் பேசுவாரா பேச மாட்டாரா? கமருதீன்னா அவ்வளவு இலக்காரம், என்ன வேணா பேசலாம், அவர் என்ன செஞ்சாலும் தப்பு, அவர் தப்பே பண்ணாம ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வந்தா, ஒரு தப்பை வந்து அட்ரஸ் பண்ண வந்தா அதை வந்து இன்டரப்ட் பண்றது, அதுவே அவர் தோஸ்ட் பிரஜின் வந்து ஒரு தப்பு பண்ணா இது வந்து பொதுவான வார்த்தை, ஆண்களுக்கு மட்டும் சொந்தமான வார்த்தை கிடையாது. இதுக்கப்புறம் இது வந்து பயன்படுத்தாதீங்க. சிம்பிளா அப்படி தொட்டும் தொடாம பட்டும் படாம ஃப்ரெண்டுனால அப்படி வந்து பேசி முடிச்சு வைண்ட் அப் பண்ணிட்டாரு. நல்லா இருக்கு சேதுனா, ரொம்ப நல்லா இருக்கு, நடத்துங்க. நான் எவ்வளவு நாளைக்குன்னு தெரியல. நெக்ஸ்ட் வந்து பாருக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க, நல்லா பண்ணீங்கன்னு சொல்லி. ஸோ வாழ்த்துக்கள், நல்லா தான் பண்ணாங்க. இந்த வாரம் வந்து பார்வதி ரொம்ப நல்லா ப்ளே பண்ணாங்க, அப்ரிஷியேஷன் வந்து போச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு எவிக்ஷன். ஸோ ஃபைனலி துஷார் வந்து இந்த வீட்ல இருந்து எவிக்ட் ஆயிட்டாரு. ஆக்சுவலி துஷார்
துஷார் வந்து இதுக்கு முன்னாடி வீக்ல எவிக்ட் ஆயிருந்தா, அதுக்கு முன்னாடி வீக்ல எவிக்ட் ஆயிருந்தா பெரிய டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்காது. இந்த வீக் தான் வந்து பாத்தீங்கன்னா துஷார் வந்து நல்லா ப்ளே பண்ண ஆரம்பிச்சாரு. நல்லா ப்ளே பண்ண ஆரம்பிச்ச வீக்லயே வந்து அவர் எவிக்ட் ஆனது வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். அவருக்கு பதிலா வந்து அரோரா எவிக்ட் ஆயிருக்கலாம், இல்ல எஃப்ஜே எவிக்ட் ஆயிருக்கலாம், இல்ல கெமி எவிக்ட் ஆயிருக்கலாம், இல்ல ரம்யா கூட எவிக்ட் ஆயிருக்கலாம். பட் துஷார் இந்த வீக் வந்து எவிக்ட் ஆயிருக்க தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங். சரி, இதுவே அவர் எவிக்ட் ஆனதே வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. சரி, ஓகே, நான் முடிச்சிடறேன். இதை தாண்டி நாளைக்கு சண்டே வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் எவிக்ட் ஆகுறாரு. அது இன்னும் எனக்கு கஷ்டமா இருக்கு. அதை பத்தி நான் வரேன். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா எவிக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அரோரா வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதாங்க. ஏன்னா அரோராக்கு இந்த வீட்டில் இருக்கிற ஒரே ஆறுதல் துஷார் தான். துஷாருக்கு இந்த வீட்டில் இருக்கிற ஒரே ஆறுதல் அரோரா தான். துஷார் மட்டும் அரோரா கூட சேராம அவரோட கேம் ஃபர்ஸ்ட் வீக் எப்படி ஃபயரா ப்ளே பண்ணாரோ அப்படி ஃபயரா ப்ளே பண்ணியிருந்தா அவர் வந்து பயங்கரமா வந்திருப்பாரு. லிட்ரலி இந்த வீட்டில் வந்த ஒரு லக்கியஸ்ட் பர்சனா வந்து நான் துஷாரை வந்து பார்த்தேன். ஏன்னா துஷார் வந்து செலக்ட் பண்ணது வந்து ப்ளூ. ஸோ அவருக்கு வந்து சூப்பர் டீலக்ஸ் வந்து கிடைச்சது. பட் சூப்பர் டீலக்ஸ் இருக்கும்போது கேப்டனா வந்து அவர் ஆக முடியாது. ஸோ அதனால வந்து சூப்பர் டீலக்ஸ் வந்து கரெக்ட் டைம்ல அவர் ஷிஃப்ட் ஆகி பிக் பாஸ் ஹவுஸ்மேட்க்கு போனாங்க. அந்த இடத்துல கரெக்டா வந்து பிக் பாஸ் கேப்டன்சி டாஸ்க் கண்டக்ட் பண்ணாங்க. கேப்டன்சி டாஸ்க்ல கண்டக்ட் பண்ணி துஷார் வந்து அதுல ஜெயிச்சான். அவன் ஜெயிக்கிறது கேப்டன் ஆகிறதுக்கு அவனுக்கு 0% சான்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அவன் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ல இருந்தான். அது அப்படியே சேஞ்ச் ஆகி அவன் அங்க போயிட்டு அது கேப்டன் ஆனதுலாம் செம்ம லக் அவனுக்கு. லக்கியஸ்ட் ஃபெலோ அவன். ஆனா தேவையில்லாம அரோரா கூட சேர்ந்து ரெண்டு பேரும் 18 பிளேஸ் கண்டென்ட் பேசிக்கிட்டு தனியா பேசிக்கிட்டு அவங்களோட கேமை அவங்களே வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ஒரு 2-3 வீக்ஸ் அப்படியே வந்து அவன் சைலண்ட் ஆயிட்டான். இந்த வீக் தான் துஷார் வந்து கொஞ்சம் வெளியே வந்து அவன் பேச ஆரம்பிச்சா, சண்டை போட ஆரம்பிச்சா, கேம் விளையாட ஆரம்பிச்சான். ஆனா இட்ஸ் டூ லேட். பிக் பாஸ் யாருக்கும் எந்த டைமும் கொடுக்காது. இட்ஸ் வெரி வெரி க்ரூரல் கேம். நீ நல்லா விளையாடினா உன்னை வச்சிட்டு இருப்பாங்க, நல்லா விளையாடலாம் தூக்கி போட்டுருவாங்க. 2 வாரம் 3 வாரம் சான்ஸ் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து சான்ஸ் கொடுக்க முடியாது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு தான், இந்த வாரம் தான் வந்து அவன் நல்லா ப்ளே பண்ணான். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த வாரமே துஷார் எவிக்ட் ஆகுது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஸோ அஃபிஷியலி துஷார் வந்து இன்னைக்கான எபிசோட்ல இருந்து எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாரு. வெளியே போகும்போது சும்மா நார்மலா போகலாம்ல. எதுக்கு வந்து ஏன் எல்லாரும் இப்படி தப்பா நினைக்கிறீங்க? நானும் அரோராவும் வந்து ஜஸ்ட் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, குட் ஃப்ரெண்ட்ஸ் தான். வந்து ஸ்விமிங் பூல் பெருசா இருக்கு, சின்னதா இருக்கு, இல்ல ஸ்விமிங் பூல் அழகா இருக்கு இப்படிதான் பேசுவீங்களா? ஸ்விமிங் பூல் வந்து அவங்க எதை மீன் பண்றாங்கன்னு சொல்லி நான் சொல்ல விரும்பல. சரி, உங்களுக்கு வந்து நான் சொல்றது புரியலனா புரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். துஷார் வந்து அஃபிஷியலா எவிக்ட் ஆனாரா? சோ இதுதான் இன்னைக்கு நடந்த எபிசோட். சோ நாளைக்கான எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு எவிக்ஷன் வந்து நமக்காக காத்துன்னு இருக்கு. பிரவீன் ராஜ் நாளைக்கான எபிசோட்ல எவிக்ட் ஆகுறாரு. எஸ், ஐ ரிப்பீட் மை வேர்ட்ஸ். பிரவீன் ராஜ் நாளைக்கான எபிசோட்ல எவிக்ட் ஆகுறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு எவிக்ஷன். துஷார் எவிக்ட் ஆகுறாரு, ஓகே, அக்செப்டட். முன்னாடியே போயிருக்கணும் அவரு, ஓகே. பிரவீன் ராஜ் என்ன தப்பு பண்ணாரு? அவரோட கேமை சின்சியரா டே 1ல இருந்து பிரவீன் ராஜ் வந்து ஆடின்னு இருக்காரு, ஆடிட்டு வராரு இப்போ வரைக்கும். அவர் அந்த மாதிரி ஒரு பர்சன் எவிக்ட் ஆகுது உண்மையிலேயே என்னால வந்து அக்செப்ட் பண்ண முடியல. அவருக்கு பதிலா எஃப்ஜே போயிருக்கலாம், ரம்யா போயிருக்கலாம், கெமி போயிருக்கலாம். இந்த 3 பேர்ல யாரு வந்து எவிக்ட் ஆயிருந்தாலும் பெரிய டிஃபரன்ஸ் வந்து இருந்திருக்காது. எஃப்ஜே போயிருக்கலாம். எஃப்ஜே வந்து ஏன் சேவ் ஆனா? அதுவும் ஃபர்ஸ்ட் சேவ் ஆனா யார் அவனுக்குலாம் ஓட் போடுறா? எதுக்கு வந்து அவ்வளவு சாஃப்ட் கார்னர் வந்து எஃப்ஜே மேல இருக்குதுன்னு தெரியல. கெமி நான் டே ஃபர்ஸ்ட் வீக் வந்து கெமியை நான் பார்த்தது 5 வாரம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் வந்து கெமியை வந்து நான் பார்க்கவே இல்லை. அப்படியே மறைஞ்சிட்டாங்க. எப்படி வந்து அரோரா வந்து மறைஞ்சாங்களோ அதே மாதிரி கெமியும் வந்து மறைஞ்சிருக்காங்க. அது ஏன் கெமி கிட்ட வந்து நீங்க மறைச்சிட்டீங்க தெரியவே இல்லைன்னு சொல்லி சரி நான் கேள்வி கேட்கல. அரோரா கிட்ட மட்டும் கேட்டதுக்கு என்ன காரணம் எனக்கு புரியலையே. கெமி கிட்டே கேட்டிருக்கணும்ல. அவங்க போயிருக்கலாமே பிரவீன் ராஜ்க்கு பதிலா. அவங்க ஏன் போல? சரி, கெமியை விடுங்க, ரம்யா போயிருக்கலாமே. ரம்யாக்கு தானே அன்அஃபிஷியல் ஓட்ல வந்து லீஸ்டா இருந்துச்சு. ரம்யா போயிருக்கலாமே. ரம்யாவும் போல. போயும் பிரவீன் வந்து நாளைக்கான எபிசோட்ல, ஐ மீன் இன்னைக்கான எபிசோடா 12 மணி ஆயிடுச்சு. ஓகே. சோ பிரவீன் வந்து இன்னைக்கு எவிக்ட் ஆனது வந்து எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் வருத்தம். அவர் வந்து போயிருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் கிடையாது. அவர் ஒரு பொட்டன்ஷியலான கண்டஸ்டன்ட் நான் பாக்குறேன். இந்த வாரம் அவர் எவிக்ட் ஆனது எனக்கு கொஞ்சம் வருத்தம். பிரவீன் எவிக்ட் ஆனது பதிலா எஃப்ஜே, ரம்யா ஆர் கெமி இந்த 3 பேர்ல யார் வேணா எவிக்ட் ஆயிருந்தாலும் பெரிய டிஃபரன்ஸ் இருந்திருக்காது. பட் நல்லா ப்ளே பண்ற ஒரு பிளேயர் எவிக்ட் ஆனது உண்மையிலேயே இந்த கேம்ல வந்து கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணணும் நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த எவிக்ஷன் கொஞ்சம் அன்ஃபேரா இருக்கு. மக்கள் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் நல்ல டிசிஷன் வந்து எடுத்துக்கலாம். பிரவீனுக்கு ஓட் போடாம விட்டது வந்து இட்ஸ் சாட் திங். பிரவீன் இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்ல இருக்கக்கூடிய டிசர்விங்கான ஒரு கண்டஸ்டன்ட் நான் பாக்குறேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் போயிட்டாரு. சோ எனிவேஸ், சோ இதுதான் இன்னைக்கு நடந்த விஷயங்கள். சோ ஹோப்ஃபுல்லி நிறைய விஷயங்கள் பேசி முடிச்சிட்டேன். அண்ட் நைட்டு 1:30 மணி ஆனாலும் இப்போ வரைக்கும் வந்து வீடியோஸை பார்த்து கமெண்ட் பண்ணி என் கூட வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னோட வீடியோஸ் பார்த்துன்னு இருக்கீங்க, லைவை பார்த்துன்னு இருக்கீங்க. ஸோ உங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றி. தூங்காம என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்க, உங்களோட தூக்கத்தை தொலைச்சிட்டு பார்க்குறீங்க. ஸோ எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருசு அது. என்னோட வீடியோஸை பார்க்குறீங்க, லைக் நமக்கு என் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தூங்காமல் பார்க்குறீங்க. அது உண்மையிலேயே ரொம்ப பெருசு. உங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி நாளைக்கான லைவ்லையும் உங்கள் எல்லாரையும் நான் பார்ப்பேன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ அது வரைக்கும் உங்களை வந்து விடைபெறுகிறேன். உங்கள் முகமது ராஜா. நன்றி கைஸ், நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். இவ்வளோ நேரம் வந்து தூங்காமல் என்னோட லைவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நாளைக்கான லைவ்ல உங்கள் எல்லாரையும் நான் சந்திப்பேன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி கைஸ், நன்றி.